ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் நான் ஒரு நாளுக்கும் ஒரு வீடியோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் ஆனால் வந்து நீங்கள் நான் போட்டிருக்க 3 வீடியோஸில் எந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா சேவிங்ஸ் வீடியோ தான். ஸோ நான் அந்த சேவிங்ஸ் வீடியோவிலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ நான் கொண்டு வந்திருக்க வீடியோவும் சேவிங்ஸ் வீடியோ பற்றி தான். ஸோ வந்து நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் சேவிங்ஸ் வீடியோ பற்றியே பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சேவிங்ஸ் வீடியோஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ இதில் என்னென்னா, சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால சேவிங்ஸ் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் யோசிக்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் வந்து செலவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் நம்ம இருக்கிறதுனால தான் மோஸ்ட்லி மணி வந்து சேவ் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து நம்ம எப்போவுமே சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் ஒரு தாட் நம்ம வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட சேல்ரி எவ்வளோ, நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், மினிமம் அது ரூ. 100 இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஆனால் ஃபிக்ஸடாக அதை சேவ் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி சேவ் பண்ண எந்த எந்த அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து அது ரூ. 100 இருக்கலாம், ரூ. 200 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சு தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வரக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செப்ரேட்டாக சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதான் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது. ஸோ கொஞ்சமாக எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க தோணக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம ஜிபே அக்கௌண்ட் கூட அதில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணதுக்கு செப்ரேட்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எதுவுமே ஜிபே, ஃபோன்பே, எனிதிங் அதில் வந்து இருக்கவே கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து சில நேரத்தில் நமக்கு தேவையாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு தேவையா இல்லையான்னு நம்ம ஒரு தடவைக்கு 3 தடவை நம்மளே யோசிச்சுக்கணும். ஸோ நம்ம தேவையில்லாமல் அந்த ப்ரைம் வீடியோஸு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் இஎம்ஐ கூட எதுக்காவது போட்டு வாங்கியிருப்போம். ஆனால் அது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்காது. பட் ஆனால் நம்ம வந்து இதுக்கு சரி வாங்கலாம், எல்லோரும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கூட மோஸ்ட்லி நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையா இல்லையா? ஸோ கடன் வாங்காமல் இருக்கிறது கூட ஒரு சேவிங்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். கொஞ்சம் இந்த மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்ட் தாட்டுக்கு வரவே கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோர்த் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஸோ வந்து சடனாக ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். சப்போஸ் நமக்கு பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம், ஃபோன் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம கையில் அமௌண்ட் இருக்குமா? ஸோ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நம்ம தனியாக வச்சுருந்தோம், அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சேவ் பண்ணணும், எமர்ஜென்சி ஃபண்டுக்கெலாம் எப்படி சேவ் பண்ணணுங்கிறத நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம வந்து இப்போ நான் சொல்கிற 5 மிஸ்டேக்குமே நம்ம பண்ணாமல் எந்த மாதிரி சேவ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கூட நான் வந்து தனித்தனி வீடியோவாக நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணும் சொன்ன மாதிரி, செகண்ட் வந்து செப்ரேட் அக்கௌண்ட் வேணும், அப்புறம் ஃபிக்ஸட் ஒரு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணிக்கணும், அப்புறம் டிசிப்ளின் மைண்ட் செட், அதுதான் சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. 5th ஒன் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ மக்களே.